ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட செல்ல புள்ள கவின் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவரை கூப்பிடாம சீசன் வந்து பிக் பாஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. ஏதாவது ஒரு பட ப்ரொமோஷனுக்கு அப்படி வந்துடுவார். இதோட அவர் 3வது வாட்டியோ 4வது வாட்டியோ வராருன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்க்கு. அவங்க சீசன் 3யா சீசன் 3 சீசன் 4 அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 படத்துக்கு தாதா படத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் நடுவில் அந்த பிக்கரும் லிஃப்ட் ஏதோ ஒன்றுத்துக்கு வந்தார். இப்போ வந்து மாஸ்க் அப்படிங்கிற படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் உள்ளே வந்தாலே ஒரு தனி வைப் தான். பிக் பாஸ்க்கு செல்ல புள்ள அப்படின்னா கவின் தான். அந்த சீசனும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச சீசன் தான். இருந்தாலுமே அந்த சீசன்லேருந்து அப்பப்போ வந்து பிக் பாஸ்க்கு என்ட்ரி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் தான். அந்த சீசன்லையுமே கவின் லாஸ்ட்லியா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே லாஸ்ட்லியா வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இவங்க லவ் கண்டென்ட்டுக்குள்ளே வந்தாலுமே இவர் ஹீரோ ஆயிட்டார். அவங்களாம் படத்துலலாம் ஹீரோயின்லாம் பண்ணாங்க. அகைன் அந்த லவ் கண்டென்ட்னு வர விஷயத்தில் பாய்ஸ் ஹைலைட் ஆகிடுறாங்க. ஆனால் கேர்ள்ஸ் அந்த விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல அவங்க கேமை லூஸ் பண்ணுறாங்கன்னும் போது இப்போவுமே கவின் ஹீரோவாக தான் இருக்கார். பிக் பாஸ்க்கும் பிக் பாஸ் டீமுக்கும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு இப்போனா கரண்ட் கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்குது சொசைட்டியில். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கும் அந்த சீசனில் கேம் வைஸ் ஓகே. பட் ஆனால் அந்த லவ் கண்டென்ட்னு வரும்போது அகெயின் கவின் லாஸ்ட்லியானும் போது நீங்கள் வெளில இப்போ லாஸ்ட்லியாக பார்த்துருப்பீங்க. அவங்களும் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. அகைன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அப்படி தான் போகும் போல். அந்த பிக் பாஸ்க்குள்ளே வர லவ்க்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குன்னா அதில் பாய்ஸ் மட்டும் ரன்னராகவோ வின்னராகவோ ஏன் வந்துட்டு அப்புறம் கேஷ் எடுத்துகிட்டு போகிறதாவோ எதையோ ஒன்று அடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க ஃபேவருக்கு. ஆனால் அடி வாங்குறது கேர்ள்ஸ் தான் போல் இருக்குது. ஸோ இது இப்படி தான் போச்சு. ஸோ அவர் உள்ளே வந்து அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா கலாய்க்கிறது செய்கிறது தான் பண்ணுறாரு. இதில் வந்து இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் என்ன ரீசன்லாம் கேட்குறாங்க. இந்த ஜெயில் விஷயம் சொன்னேன், நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு. அவர் ஒரு படம் ப்ரொமோஷனால் அந்த படம்லாம் போட்டு காமிச்சாங்க ட்ரையலில். ஹெல்ப் செய்கிறேன் பண்ணுறேன்னா இல்லை வேணான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் இருக்கிற வரைக்கும் என் மேலே இருக்கட்டும் எல்லா கேஸும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ வந்து பிக் பாஸ் வந்து ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கலாய்ச்சி விட்டார். அதுக்கப்புறம் வேறு என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுன்றது அது ஒரு நல்லா இருந்தது அந்த பாயிண்ட் சொன்னது. இப்போது அவங்க எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது டெய்லி சண்டை போடுறாங்க, காலையில் எழுந்துக்கிறாங்க, ஹாய் ஹலோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கேஷுவலாக குட் மார்னிங் கூட சொல்லுவாங்களான்னு கேட்டால் அது முன்னால் நடந்த டாஸ்க் பொறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாலாம் யாரும் ஒருத்தர் கேட்டுக்க மாட்டாங்க. உள்ள வெஞ்சன்ஸு, கோல்டு வார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும்போது. ஸோ வெளிலேருந்து யாராவது உள்ளே வரும்போது எப்படி இருக்கீங்கன்னு அவங்க கேட்டாலோ இல்லை இவங்க அவங்க கிட்ட கேட்டாலோ வர ரியாக்ஷன் ரொம்ப ஒரு விதமாக ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அப்படிங்கிற விதத்தில் அவர் பேசினார். அதே மாதிரி அவங்க சீசன்லையுமே அது எப்படி இருக்கீங்கன்னு பிக் பாஸ் அந்த கன்ஃபெஷன் ரூமில் ஒரு டைம் கூப்பிடுவாருங்களா, கேட்கும்போது அந்த டிஷ்யூலாம் வந்து அவ்வளோ காலி ஆகிடும், அவ்வளோ வந்து ஃபீலிங்ஸாக இருக்கும் அந்த எமோஷன் வெளில கொட்டும் போது அப்படின்னு சொன்னார். அது கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் கன்ஃபெஷன் ரூம் வந்து போகிறவங்கள கேட்டிங்கன்னா, இப்போ ரம்யா யாரும் டல்லாக இருந்தாலும் ஆகட்டும், இல்லை ஜென்ரலாக வைல்டு கார்டு வந்தப்பமே எல்லாரையும் கூப்பிட்டு பேசினதாகட்டும், எப்படி இருக்குது எப்படி கேம் போகுதுன்னு கேட்கும்போது அந்த வீட்டில் அந்த வார்த்தையை மறந்து போன வார்த்தையாக தான் ஆப்வியஸாக இருக்கும். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கேட்கணும், இவங்க யார் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து ஒருத்தங்களை பார்க்குறோன்னும் போது அந்த வேர்டு வந்து அவ்வளோ டச்சிங்காக இருக்கும்னா அதுக்கான வேல்யூவே அந்த வீட்டில் வந்து மறந்து போயிடும் அந்த 3 மாதம் அந்த வீட்டில் இருக்கும்போதுனா. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படியே ப்ரொமோஷனில் வரும் ப்ரொமோவில் கவின் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் மூவி ப்ரொமோஷனுக்காக உள்ளே வந்தார். தேங்க்யூ கைஸ்.